ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு என்னோட மெயின் வீடு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இறால் வச்சு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு காட்ட போகிறேன். என்னோடய ஸ்டைலில் என்னோடய ஃபேவரட் ரெசிபி. நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 250 கிராம் பாஸ்மதி அரிசி எடுத்துகிட்டு அதை வாஷ் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு சைடு இப்போ பர்னரில் சுடுதண்ணி போட்டிருக்கேன். தண்ணி கொதிச்சதோ அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அரிசியை போட்டு வேக விட வேண்டியதுதான். ஆயில் ஆட் பண்ணுறதுனால சாதம் ஒன்றோடு ஒன்று ஓட்டாமல் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி கிடைக்கும். சாதம் 95% கிட்ட குக் ஆகிடுச்சு. இப்போ தண்ணியை வடிச்சிக்கலாம். ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்து அதில் நான் கவுத்து விட்டுறேன். அந்த தண்ணி எல்லாமே அடியில் இருக்க பவுலில் கலெக்ட் ஆகிக்கும். அந்த சூட்லேயே இருக்கிறப்ப சாதம் பேலன்ஸ் நல்லா குக் ஆகிடும். அடுத்து இறாலில் மசாலா தடவி ஊற வைக்க போகிறேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறமா 300 கிராம் இருக்கிற மாதிரி இறால் எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், கடைசியாக தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே இப்போ ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். மசாலா தடவி ஊற வச்சுருந்த இறால் இப்போ நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. சாதம் வேக வச்சு தண்ணி வடித்து ஆல்ரெடி எடுத்து வச்சாச்சு. வெஜிடபிள்ஸ் ஒரு வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் அது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3மே ஆட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 முட்டை, சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு. மிளகுத்தூள் நான் எடுத்து வைக்க மறந்துட்டேன். ஸோ அதையுமே நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அரை ஸ்பூன் மிளகுத்தூள் தேவைப்படும். இப்போ 2 பர்னர்லேயும் அட் அ டைமில் கடாய் வச்சாச்சு. கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்றில் இறால் ஃப்ரை பண்ண போகிறேன். இன்னொரு கடாயில் 2 முட்டை எடுத்து வச்சுருந்ததை பொரியல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 2 முட்டை உடச்சி விட்டுட்டு அதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இன்னொரு கடாயில் மசாலா தடவி வச்சுருக்க இறாலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக 4 நிமிஷம் குக் பண்ணலாம். இறால்லேருந்தே தண்ணி வெளியில் வரும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணிடாதீங்க. அதுலேருந்து வெளியில் வர தண்ணியிலேயே இறால் வெந்து அந்த தண்ணி எல்லாம் நல்லா உள்ளே இழுத்துடும், ஆவி ஆகிடும். ஆவியானதுக்கு அப்புறமா அந்த இறால் நல்லா குக் ஆகிருக்கும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அகெயின் அந்த மசாலா எல்லாமே இறாலில் நல்லா கோட் ஆகி நல்லா செவந்து வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதை முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இறால் வறுவலும் ரெடியானதும் நம்ம அதை எடுத்து ஃப்ரைட் ரைஸ்க்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். சூப்பராக இறால் வறுவல் ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்கு பாருங்கள். அந்த மசாலா எல்லாமே திருப்பி அகெயின் இறாலில் கோட்டாகி நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிடலாம். நல்லா அகலமான பெரிய கடாயை எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சது, அது கூட 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி அதை வதக்கிக்கிறேன். ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணுற எல்லாமே 2 நிமிஷம் ஆட் பண்ணி வதக்கிக்கிட்டே வந்தால் போதும். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்ததை ஆட் பண்ணி அதையும் வதக்கிக்கிறேன். அதில் பச்சை வாசனை போனதும் டக்குன்னு அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய காய்கறிகள் கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸ் 3 வெஜிடபிள்ஸுமே ஆட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் இதில் எந்த வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில் 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். அடுத்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டை பொரியலை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா காரத்துக்கு 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1.5 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ளேவருக்கு. எல்லாத்தையும் ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இறால் வறுவலை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் திருப்பி அகெயின் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட ஆட் பண்ணி கிளறி விட போகிறோம்.
கடைசியாக இப்போ ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி பொறுமையாக வந்து கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் அரிசி வந்து உடையாமல் முழுசாக அப்படியே இருக்கும். வீட்டிலே சூப்பராக இப்போ இறால் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒரு தடவை இந்த மெத்தடில் இறால் ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கடையில் போய்ட்டு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு கூட நினச்சி பார்க்க மாட்டீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். வீட்டிலே நம்ம செய்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.